யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. தம்பி, நீங்க யாருன்னு தெரியலையே. என்னோட நேம் ஆதி. இங்க மகாலட்சுமிங்கிறவங்க. என்னோட பொண்ணுதான். அவளுக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். ஆமா, என்ன விஷயமா அவள் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க? எப்படியும் உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? மேடம், நான் ஐஸ்வர்யா இன்ஜினியரிங் காலேஜோட சேர்மன் தான். என்ன சொல்றீங்க தம்பி, நீங்களா? ஆனா அந்த காலேஜோட சேர்மன் கிருஷ்ணால நான் அவரை பார்த்திருக்கேன். அங்கதான் என் பொண்ணு படிக்கிறான். உங்க பொண்ணு அங்கதான் படிக்கிறாங்களா? ஆமா தம்பி, எதுக்காக என் பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க? ஒருவேளை என் பொண்ணு உங்களை இன்வைட் பண்ணல என்ன? ஓ, அப்ப அம்மாக்கு தான் என்கேஜ்மெண்ட்டா? அவங்க என்கேஜ்மெண்ட்டை தான் நம்ம தடுத்து நிறுத்தணுமா? அப்போ அம்மா கையில ரிங் போட்டது யாரா இருக்கும்? ஒருவேளை அப்பாவா இருக்குமோ? தம்பி, உங்களை தான் கேட்குறேன். என்ன விஷயமா என் மகளை பார்க்க வந்திருக்கீங்க? அவங்க என் மாமா கிருஷ்ணாவை இன்வைட் பண்ணாங்க. பட் என் மாமா வேலை இன்னைக்கு இங்கே வர முடியல. என் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால அவங்க 2 பேரும் வரதுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன். ஓ, அப்படியா? இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கீங்க. சரி, உள்ள போங்க. என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிட்டு இருந்தா, போய் பாருங்க. ஆ, சரிங்கம்மா. ஏய், எனக்கு கொஞ்சம் டியூட்டி இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, இன்னைக்குமா? ஆடா ஆமாடி, என்ன பண்ணி தொலைகிறது, என் வேலை அப்படி. சரி, நான் வரேன். அப்போ அம்மா இங்கே தான் இருக்காங்க, நம்ம இப்போவே பார்த்துடலாம். மச்சான். ஏய் பெர்சி, எதுக்கு பாழுகிற? என்னாச்சுடி? மச்சான், அங்க நம்ம கைலாக்காக்கு பெயினா இருக்கான். என்னன்னு தெரியல. இப்பதான் கிருஷ்ணா அண்ணே ஃபோன் பண்ணாரு. உடனே வர சொல்றாங்க. வாங்க போலாம். என்ன சொல்ற நீ? பெயினா இருக்கா? அதுவும் இப்பவா? ஏய், அதான் இன்னும் டைம் இருக்குல்ல. அக்காவுக்கு வெறும் 5 மாசம் தானே ஆகுது. ஆமா, ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க 2 பேரும் ஸ்வேதாவை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த டைம்ல தான் ரொம்ப பெயினா இருந்திருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. வாங்க மச்சான், உடனே போய் பார்க்கலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு அம்மாவை பார்க்காம எப்படி திரும்பி போறது? மச்சான், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க. பெர்சி, என் அம்மா. மச்சான், அம்மா ஸ்தானத்துல இருந்து வளர்த்த அண்ணி தான் இப்ப முக்கியம். இதை நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். வாங்க மச்சான். இதுவும் கரெக்டு தான். நம்ம காலேஜில் தான் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கிளம்புறது தான் கரெக்டு. என்ன இன்னும் யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? நீங்க வரீங்களா இல்ல நானே போட்டுமா? இரு, நானும் வரேன், போலாம். என்னாச்சு நீ? உங்களுக்கு அண்ணன் கால் பண்ணது பதறி போயிட்டேன். அட, எதுக்கு நீ இப்படி அழுகுற? எனக்கு ஒன்றும் இல்லை பெருசி. லைட்டாக ஃபேக் பெயின், அவ்வளோதான். ஹீட்னால வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு காரில் ட்ராவல் பண்ணோம்ல, அதனால தான். நீ அழுகாத. அண்ணன் ஃபோன் பண்ணதும் எனக்கு ஒன்றுமே ஓடலை. பயந்தே போயிட்டேன் அண்ணி. ஏய், அழாதடி, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னக்கா இந்த மாதிரி நேரத்தில் நீ எதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையிற? கார்லலாம் இனிமேல் ட்ராவல் பண்ணாத. அடே, எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். இவர் தான் ரொம்ப பயந்துட்டாரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு. என்ன, நீ மூச்சு விடாம சிரமப்பட்டதும் நான் பயந்தே போயிட்டு கைல்மா. அச்சோ, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் வர்றது சாதாரணம். சாரி பேசி, சாரி ஆதி. பதட்டத்தில் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தீங்க தானே? சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ நீங்கள் ஓகே தானே அண்ணி? ஏய், நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? அதெல்லாம் இப்போ எதுக்கு அண்ணி? இப்போ எதுவும் பேச வேணாம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கிளம்புறோம். ஏய், 2 பேரும் தனியாக இந்த நேரத்தில் வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம்? இது ஒன்றும் இல்லைக்கா, அம்மா அப்பாவை தேடி தான் போனேன். ஏங்க, அப்போ 2 பேரும் அவங்கள பார்த்துருப்பாங்களா? தெரியலையே, இரு கேட்போம். நீங்கள் 2 பேரும் அவங்கள பார்த்துட்டீங்களா? இல்லைண்ணா, நாங்கள் 2 பேரும் அவங்கள பார்க்கல. அதுக்குள்ளேயே நீங்கள் கால் பண்ணிட்டீங்களா? அதனால இங்கே வந்துட்டோம். ஏமாமா, அக்கா, நான் ஒரு விஷயம் கேட்பேன். நீங்கள் 2 பேரும் மறைக்காம சொல்லணும். என்னடா? எதுவாக இருந்தாலும் கேளு. நீங்கள் என் அம்மாவை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க தானே? அது வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை ஆதி. இல்லைக்கா, அங்கே நான் விசாரிக்கும் போது அவங்க அம்மா அப்பா நம்ம காலேஜில் தான் அவங்க படிக்கிறதா சொன்னாங்க. மாமா தான் அவங்க அட்மிஷன் போட்டு சேர்த்துருக்காரு. அப்புறம் எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? ஆதி, நான் உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைல்ல. கையிலக்கா பாதி நேரம் காலேஜில் தான் இருக்கா, அவள் பார்த்துருப்பாள். இல்லை ஆதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் அவங்கள பார்த்ததே இல்லை. நீ சொல்கிறது எங்களுக்கு புதுசாக இருக்குது. இதெல்லாம் உண்மையாக பொய்யானே எங்களுக்கு தெரியல. நாங்கள் எப்படி அவங்கள பார்த்துருப்போம்? இல்லை மாம்சு, நீங்கள் பேசும்போதே எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் எதையும் மறைக்கிறீங்க. ஆதி, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ பெர்சி, இன்னும் எதுக்காக நீ அழுதுகிட்டே இருக்க? முதல்ல அழுகிய நிறுத்து. இல்லை அண்ணி, உங்களுக்கு ஒன்றுனா எங்களால் தாங்கிக்க முடியாது. அம்மா ஸ்தானத்துலேருந்து எங்களை வளர்த்ததே நீங்கள் தான். எனக்கு இன்னும் பதட்டம் குறையவே இல்லை. ஏய், எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் நீ அழுகி நிறுத்து. அக்கா நீ பேச்சு அப்படியே டைவர்ட் பண்ணி மாத்தாத. ஒழுங்கா சொல்லு. உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் தானே? இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? உண்மையை சொல்லலாமா வேணாமா? ஒருவேளை நம்ம காலேஜில் தான் இருக்காங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் தேடி வந்து பார்த்துட்டா, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம்னு இருக்குன்னு அன்னைக்கு அந்த பெரியவர் சொன்னார்ல கோவிலில் வச்சு. சரி, அதை ஆதிக்கிட்ட சொல்லி பார்ப்போம். அப்பதான் அவன் தேடாம இருப்பான். சாரி ஆதி, அவங்கள எங்களுக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? தெரிஞ்சும் எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருந்தீங்க? நீங்க சொல்லியிருந்தா நான் அவங்கள பார்த்துருப்பேன்ல. என் அம்மாவை நீங்க அப்போ பார்த்துட்டீங்களா? அம்மாவை மட்டும் இல்ல ஆதி, உங்க அப்பாவையும் நாங்க பார்த்துட்டோம். அவர் வேற யாரும் இல்ல, என்னோட தம்பி தான். என்னண்ணா சொல்றீங்க? உங்களுக்கு தம்பியே இல்லையே? என்னோட சித்தி பையன், பேரு யுவன். மச்சான், நம்ம அந்த ஸ்கூல்ல விசாரிக்கும் போது கூட இந்த பேரை சொன்னாங்கல்ல. ஏன் மாமா, ஏன் அக்கா இவ்வளோ நாள் அவங்கள பார்த்துட்டு நீங்க எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ அவங்கள தேடி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சோம். ஆதி, கோவிலில் வச்சு ஒரு பெரியவர் சொன்னார், நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் அதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அந்த பெரியவர் சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. பிரியாவோட கல்யாணத்தன்னைக்கு அவங்க 2 பேரையும் நான் ஒன்றா பார்த்தேன். அவங்க 2 பேரும் அங்கே தான் இருந்தாங்க. அன்னைக்கு கரெக்டாக ஒன்றால் அந்த கல்யாணத்துக்கு வர முடியலை. அது மட்டும் இல்லை, நீங்களும் அவங்களும் ஒரே இடத்துல பக்கத்தில் இருந்தீங்க. அதை கூட நான் பார்த்தேன். இவரோட ஃபோனில் அந்த ஃபோட்டோ கூட இருக்கு. என்னது ஃபோட்டோவா? எங்க காட்டுங்க. ஒரு நிமிஷம் ஆதி, இரு. இவ்வளோ பக்கத்துல இருந்தும் என்னால் பார்க்க முடியாம போயிருக்கு. எப்படிக்கா? நீ அதை அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை ஆதி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். அந்த பெரியவர் சொன்னப்போ நான் இந்த விஷயத்தை நம்பவே இல்லை. ஆனால் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். அவங்க பையனும் உங்கள் அம்மாவும் பௌர்ணமி நிலவன்னைக்கு சந்திச்சுப்பாங்கன்னு. நீ அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கணும் சொன்னாங்க. சரிக்கா, ஆனா இதை ஏன் நீ அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? நான் அவங்கள தேடி போய் பார்த்துருப்பேன்ல. இல்லை ஆதி, அதுக்கு முன்னாடி நீ அவங்கள மீட் பண்ணா உன் உயிருக்கோ இல்லை அவங்களோட உயிருக்கோ ஆபத்து இருக்குது. இதை அந்த பெரியவர் சொல்லும்போது எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? நீ சொன்னாலும் அவங்கள பார்க்காம இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு அவங்கள பார்க்க போயிடாதாதி, அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். என்னக்கா இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ நெருக்கத்தில் அவங்கள காமிச்சிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆதி, இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கணும்னு நான் நம்பினதே இல்லை. ஆனால் இதை நேரில் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பெரியவர் சொல்லும் போது கூட சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை வளர்றாருன்னு நினச்சி நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் இதை நேரில் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு யுவனை முன்னாடி இருந்தே தெரியும், ஆனால் இந்த பொண்ணை காலேஜ் அட்மிஷன் போடும்போது தான் நானும் பார்த்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கும் தோணிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ அந்த கொண்டு வந்தல ஒரு லாக்கெட், அதில் தான் இவங்க ஃபோட்டோ இருந்துச்சு. இவங்க 2 பேரும் இப்போவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இவங்க 2 பேரையும் பார்க்கணும். ப்ளீஸ் ஆதி, நீ அப்படி மட்டும் பண்ணிடாத. உன் உயிருக்கு ஆபத்துனா என்னால் தாங்கிக்க முடியாது. இதில் அவங்க உயிரும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் நீ அவங்கள நேரில் போய் மீட் பண்ணிடாத. என்ன நீ இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு பார்க்காம எப்படி இருக்க முடியும்? வேற வழியில் பெருசி, இதை நம்ம நம்பி தான் ஆகணும். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் தற்செயலா மீட் பண்ணுவாங்க. மச்சான், பௌர்ணமிக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட இல்லை, அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆதி, நீ எனக்கு தெரியாம அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இது என் மேலே சத்தியம். விதிப்படி நீங்கள் தானாக ஒன்று சேருவீங்க. அது வரைக்கும் நீ அவங்கள பார்க்க போக மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணு. இல்லைக்கா, நான் சத்தியம்லாம் பண்ணல. ஆனால் நான் பார்க்க போக மாட்டேன். ஏன்னா என் அம்மாவை ஒரு தடவை நான் இழந்தது போதும். அவங்க மறுபடியும் நான் இழக்க விரும்பலை. நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் போக மாட்டேக்கா. இப்ப நீ ஹாப்பி தானே? என்ன, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? இப்போ மட்டும் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை எம்மாடி நாங்களும் பக்கத்தில் இருக்கோம், பார்த்து பேசுங்க. உன்னை யாரடி இங்கே நிற்க சொல்றது? கிளம்பு, காத்து வரட்டும். எங்களுக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. பிளான் போட்டு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம்ல, எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். டெய்வன், இப்படி எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா சந்தேகப்பட போகிறாங்க. நம்ம இங்கிருந்து கிளம்பலாம்டா. கிளம்பலாம் மகா, போயிட்டு வரோம். என் கையில் அந்த ராஜேஷ் மட்டும் மோதிரம் போட்டிருந்தா
நான் சத்தியமா சொல்றேன் இவன் செத்தே போயிருப்பேன். ஆனா இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? லவ் யூ புருஷா. லவ் யூ டு பொண்டாட்டி. இப்படியே எப்பவும் சிரிச்சுட்டே இரு. என்னடா அவ கையில ரிங் போட்டுட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்ன ராஜேஷ், என் ஃப்ரெண்டு அவன் போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டான். இப்பவாவது எங்களோட பவரை புரிஞ்சுக்கோ. டேய், திருட்டுத்தனமா கரண்டை கட் பண்ணி அவ கையில நீ ரிங் போட்டிருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனா எல்லாரை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. டேய், இந்த தடவை வேணா நான் ஏமாந்து போயிருக்கலாம். ஆனா கல்யாணத்தன்னைக்கு நீ இப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. டேய், இப்ப நான் ஒரு சவால்ல ஜெயிச்சிருக்கேன். அதுக்குள்ளேயும் அடுத்த சவாலா ஜெயிச்சு போர் அடிக்குதுடா. டேய், திருட்டுத்தனமா அவ கையில மோதிரத்தை போட்டுட்டு ஓவர் ஆடாத. கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எங்க கல்யாணம் எல்லார் முன்னாடியும் எல்லார் சம்மதத்தோட நடக்கும். அதையும் பாத்திரலாம். டேய், நீ கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் நிக்க போற. இங்க இருந்து முதல்ல கிளம்புடா. அப்புறம் மகா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் நல்ல மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு போக சொல்லு. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும். எங்க செலவு தான். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் கண்ணில் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு போக சொல்லு. ஏய், இன்னொரு தடவை இவங்களை இப்படி பேசினா உறைஞ்சு பல்லையெல்லாம் கட்டிடுவேன். மகா, அவன் தான் நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்கானா? நீயும் பதிலுக்கு பேசணும் அவசியம் இல்லை. விடு. இங்க உங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாம். அவன் உங்க எல்லாரையும் தரக்குறவா பேசிட்டு இருக்கான். நீங்க சும்மா நின்றுட்டு இருக்கீங்க. ரெண்டு வரையாவது போடுறாங்க. மகா, இவன் பொறுமையா இருக்கிறதுலயும் அர்த்தம் இருக்கு. இங்க பிரச்சனை ஆச்சுன்னா அது நேரம் ஃபேமிலியை தான் அஃபெக்ட் பண்ணும். என்னங்க நீங்க இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டீங்க? வர வர உங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது. ஏய், எந்த இடத்துல கோவப்படணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு. ஹே மின்னலே, ஏங்க ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே, சக்கரே என் அடி, சக்கரே. இங்க என்ன நடக்குது? லிப் லாக். ஏய், முதல்ல வாய மூடு. 10 கொசு உள்ள போயிட்டு வெளியே வந்துரும் போல. அடச்சி. மெல் மெல்லமாய் செல்லமாய் கொஞ்சதே மௌனமே, ஸ்நேகமோ பிரேமமோ ஈடிலா நியமோ, பேரிலா மாயமோ கேள்வியே சுகமோ, யாவுமே மாறுதே பூமிதான் இதுவோ, சக்கரே சக்கரே சக்கரே. ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கு தெரியும்டி. அப்ப தெரிஞ்சுமா இன்னும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே கூட. என்னது? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓ ஆமால்ல. ஐ லவ் யூ பொண்டாட்டி. அடே யுவன், போதுண்டா. அவன் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அட போடா. நானே என் பொண்டாட்டியை ரொம்ப நாள் கழிச்சு ஹக் பண்றேன். அடே கிறுக்கு பயலே, நம்ம எங்க இருக்கோம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? டேய், அவங்க ஃபேமிலியில யாராவது பார்த்தா அவ்வளவுதான். டேய், என்னடா இவன் திரும்பவே மாட்டேங்கிறான்? அதுக்கு பேர் தான் லவ்ஸ். நம்மளும் அப்படி. என்னது கேட்கல? ஆமா தாயி, எனக்கு எதுவும் வேணாமா? டே யுவன், போதுண்டா. என்னடி போதுமா? இப்படியே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும். பாரு, இன்னைக்கு லவ் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்னமோ தெரியல, ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சுல, அதான். ஓஹோ, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க இப்படி இருந்துட்டு திரும்பவும் கொஞ்ச நாள் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது? எங்க அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே. ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். உங்க டிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. டேய், ஏண்டி அவனுக்கு தான் அறிவில்ல? உங்க அப்பா அம்மா இங்க தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி இருக்க லூசு. ஹிஹி, அது வந்து ஐயா ரொம்ப கொண்டாத. விடு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஈவன் கிளம்பலாமா? போலாம். ஆமா, ஸ்வாதி எங்க? ஹே, ஆமால, மறந்தே போயிட்டேன். அவ எங்க? ரொம்ப நேரமா அழக்கானோம். ஈவன் எனக்கு ஒரு டவுட்டு. மகா கையில நீ ரிங் போட்டேன், அப்போ ராஜேஷ் கையில ரிங் போட்டது யாரு? அவனே அவனுக்கு போட்டிருப்பான். இது என்ன டவுட்டு? ஏ லூசு, அவனே அவனுக்கு எப்படி ரிங் போட முடியும்? வேற யாராவது போட்டு விட்டுருக்கணும். ஆமா, யார் போட்டிருப்பான்? ஸ்வாதி எங்க? ஒருவேளை அவ தான் போட்டிருப்பாளோ? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. யார் போட்டிருப்பான்னு தெரியலையே. ஹேய், என்கேஜ்மெண்ட் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் போலாம்.
ஏ தேங்கானாரு, இவ்வளோ நேரம் எங்க போன நீ? ஓ அதுவா, சாப்பிட போயிருந்தேன். என்னது, சாப்பிட போயிருந்தியா? என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, நமக்கு எப்பவுமே சோறு தான் முக்கியம். ஏய் என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ உங்களை கூட கூட்டிட்டு போறேன்னு வருத்தமா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க செகண்ட் ரவுண்ட் போய் சாப்பிடலாம். ஏய் அதெல்லாம் விடு. ராஜேஷ் கையில ரிங் போட்டது யாரு? அதை பத்தி தான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஏய் ஸ்வாதி, உண்மையை சொல்லு, நீ தானே ரிங் போட்ட? ஆமா, அவனை லவ் பண்றியா என்ன? அடச்சி, லவ் ஆகுது கிவ் ஆகுது என் லைஃப்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாகுற வரைக்கும் சிங்கிளா இருந்தே செத்து போயிடுவேன். அப்போ ரிங் போட்டது யாரு? ஏய் நீங்களாம் பாக்குறத பார்த்தா அவன் கையில நான் ரிங் போட்டுட்டு பொய் சொல்ற மாதிரி இருக்கு. சத்தியமா சொல்றேன்டா, நான் போடல. அட நம்பாம இப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க. சரி நான் போடல, ஆனா அதை வேற யாரோ ஒரு பொண்ணு போட்டிருக்கா. அது மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, வேற ஒரு பொண்ணா? அட ஆமா யுவன், அந்த பக்கமா ஒரு பொண்ணு போறத பார்த்தேன். அவனை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வேகமா போயிட்டா. ஆனா முகம் எனக்கு சரியா தெரியல. பின்னாடியே போனேன், ஆனா அதுக்குள்ளேயும் போயிட்டா. ஏய் ஸ்வாதி, சும்மா அடிச்சு விடாத. நீ போட்டுட்டு வேற யாரோ பொண்ணு போட்டான்னு பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டே லூஸ் பாலா, நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் ப்ராமிஸா சொல்றேன், நான் அவன் கையில ரிங் போடல. அன்னைக்கு இவன் அவனை பத்தி என்கிட்ட தெளிவா சொன்னான். அதுல இருந்து அவன் பக்கமே நான் போறதில்ல. அப்போ அவன் கையில ரிங் போட்டது யாரா இருக்கும்? என்ன இது, காலையிலே நம்ம ரூம்ல gift காஃபி. இந்த மச்சான் காலையிலே ஆரம்பிச்சிட்டாரா? சோ இன்னைக்கு இவர் அலப்பற தாங்க முடியாதே. பிப்ரவரி 14 வேற. டார்ச்சர் பண்ணுவாரு. அப்பா, ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி சரி, சட்டுப்பட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு நீ போய் குளிச்சிட்டு வா. உனக்கு சாரி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். என்னது, சாரியா? எனக்கா? ஆமா குட்டிமா, உனக்கு கட்ட தெரியாதேன்னு நீ கவலையெல்லாம் பட வேண்டாம். அத்தானே கட்டி விட்டுருவேன். இப்படி அத்தாங்கித்தான் நீங்க அரைஞ்சிருவேன். ஏய் என்னடி பொண்டாட்டி, இன்னைக்கு போய் கோச்சுக்கிற? இன்னைக்கு லவர்ஸ் டே. அதுக்கு லவர்ஸ் டே அன்னைக்கு லவர்ஸ் எல்லாம் கோச்சுக்க கூடாது. நம்ம தான் லவர்ஸே இல்லையே, அதனால நான் கோச்சுக்கலாம். அப்படிலாம் சொல்லப்படாது. ஒழுங்கா போய் ரெடி ஆயிட்டு வா பார்க்கலாம். முடியாது, நீங்க எடுத்து கொடுத்த சாரியெல்லாம் நான் கட்ட மாட்டேன். நீ கட்டிட்டு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வெயிட் பண்றேன். இவர் எடுத்து கொடுத்த சாரிய நான் கட்டுறதா? சான்ஸே இல்ல. நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய். என்ன மச்சான் இதெல்லாம்? வீடு ஃபுல்லா ஒரே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹலோ 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 மச்சான், உங்களுக்கு என்னாச்சு? ஹலோ மச்சான், உங்களை தான். சொல்லுடி. என்ன அதுக்குள்ளேயும் ட்ரீம்ஸா? ஆமா, வீடு ஃபுல்லா இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ணியும் அண்ணனும் எங்க? ஹே, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் செலிப்ரேட் பண்றதுக்கு அப்பவே வெளியே போயிட்டாங்க. அதான் நம்ம 2 பேரும் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண. எப்படி பிடிச்சிருக்கா? கேவலமா இருக்கு. சரி பொண்டாட்டி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் எடுத்து கொடுத்த சாரியை கட்டவே மாட்டேன்னு நினைச்சேன். இப்படி கட்டிட்டு வந்து கண்ணு முன்னாடி நிக்கிறேன். எல்லாம் சும்மாதான். சாரி நல்லா இருந்துச்சு, அதனால எடுத்து கட்டினேன். ஓ சரி சரி. ஆமா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது கட்டிக்க போற பொண்ணுக்கு முறையா சாரி எடுத்து கொடுக்கும் போது இப்படி கருப்பு கலர்ல எடுத்து கொடுப்பாங்களா? பொண்டாட்டி கருப்பு கலர்ல எடுத்து கொடுக்க கூடாதான். ஆனா என் பொண்டாட்டிக்கு பிடிச்சத நான் இப்ப இருந்தே செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேவையில்லாத நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். இப்படிலாம் பேசினா நான் ஒன்னும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி கண்ணு மூடு, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்த ஆளை நம்பி கண்ணை மூடுறதா? பெருசி உஷாரா இருந்துக்கோ. இவரை நம்பி மட்டும் கண்ணை மூடிராத, அப்புறம் கிஃப்ட்னு சொல்லி எதையாவது கொடுத்துருவாரு. ஏய் ஒன்னு தாண்டி, கண்ணை மூடு. இல்ல இல்ல, நீங்க எதுவா இருந்தாலும் இப்படியே கொடுங்க. ஏய் குட்டிமா, நான் நீ நினைக்கிற மாதிரி எதையும் தரமாட்டேன். உனக்கு பிடிச்ச கிஃப்ட் தான்.
அதனால தைரியமா நீ கண்ண மூடலாம். ஆதி ரொம்ப நல்லவடி. இப்ப தெரிஞ்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் நானா தொட மாட்டேன். இந்த உருட்டெல்லாம் வேற எங்கேயாவது போய் உருட்டுங்க. இதை நம்புறதுக்கு நான் ஆள் இல்ல. டேன் இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? இந்த போட்டோ எப்படி உங்க கையில கிடைச்சிச்சு? ஏன் குட்டிமா, அப்ப இருந்தே உன் மனசுல நான் மட்டும்தான் இருந்திருக்கேன்ல. அப்பவும் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ உன் அம்மா கூட இருக்கிறத விட என் அம்மா மடியில தான் இருப்ப. எனக்காக தானே அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உன் அன்பு மாறவே இல்லடி. நான் தான் இடையில புத்தி மாறி ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன்டி, உன்னை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் என் மனசுல எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்ப. ஐ லவ் யூ பெர்சி. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பதில் சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவதில் வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறுத்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. உருட்டு நம்பர் 100. இப்படி நீங்க உருட்டிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு உங்களை பிடிச்சிரும். ஏய் என்னடி மனசுல இருக்கிறத இவ்வளோ அழகா வெளிப்படுத்திட்டு இருக்கேன். இப்ப கூட நம்ப மாட்டியா? மச்சான், நான் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். நீ எப்படியும் இந்த பதில் தான் சொல்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி அதெல்லாம் விடு. உனக்கு நான் இன்னும் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீ அங்க வந்து பாரு. எதுக்கும் மேலையா? என்னது? நீ அடிக்கடி சொல்லுவல்ல பகல்ல நட்சத்திரம் தெரியணும்னு, அதுதான் லைட்டா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வந்து பாரு. பகல்ல நட்சத்திரமா? அது எப்படி மச்சான் தெரியும்? சான்ஸே இல்ல. ஏய் நான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். வந்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. எப்படியும் முக்கியமா இருக்க போது பாப்போம். ஆமா, இதெல்லாம் நீங்க எப்ப ரெடி பண்ணீங்க? எப்ப ரெடி பண்ணா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என்னோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு உங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எப்பவும் ஒரு பொருள் உடனே கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் உங்களை அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஓகே சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவ இவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிறான். கண்டிப்பா இது கனவா தான் இருக்கும். இது நிஜமா இருக்கவே இருக்காது. சான்ஸே இல்ல. ஏய் பெர்சி, என்ன? எனக்கு நல்லா தெரியும் இது கனவு தானே. இல்லைன்னா நீ இவ்வளோ பக்கத்துல எல்லாம் வந்து நிக்க மாட்டியே. கண்டிப்பா இது கனவு தான். ஓ, இத கனவு நினைச்சிட்டாரா? நல்லதா போச்சு. ஆமாமா, இது கனவே தான். அதானே பார்த்தேன். நான் ஆசையா வாங்கி கொடுத்த சாரியை நீ கட்டிட்டு வரும்போதே எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு. ச்சே, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. என் கனவுல வந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணுவேன், ஆனா நேர்ல எரிஞ்செறிஞ்சு விடுவேன். எப்படியும் எனக்கு கொஞ்ச நேரத்துல கலைஞ்சு போயிடுவேன். சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இப்படி இழுக்கிறீங்க. இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது. அடி நிஜத்திலையும் நெருங்க விட மாட்டேங்கிற. இது கனவு தானே, ப்ளீஸ் டி. ஐயோ, இவர் வேற கனவு நினைச்சிட்டாரே. இப்ப எப்படி தப்பிக்கிறது? கனவா இருந்தாலும் உங்களுக்கு கணியம் தானே முக்கியம். நீங்க தான் சொன்னீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் தொட மாட்டேன்னு. அதெல்லாம் இந்த கனவுக்கு முன்னாடி. இப்ப நான் அதை வாபஸ் வாங்கிட்டேன். இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இங்க இருந்து போறேன்ப்பா. இப்போ நாட்டி உன்னை பிளாக் சாரியில பார்த்ததுமே அப்படியே மச்சான் விழுந்துட்டேன். ஐயோ, அடி எதுவும் படலையே. மடி, இதை நீ நாளைக்கு ஞாபகப்படுத்து. நான் அப்ப சிரிச்சுக்கிறேன். நீங்க எப்பவோ சிரிச்சுக்கோங்க, என்னை இப்ப விடுங்க. இரு இரு, நிஜத்துலதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்த கனவுலையாவது. சோ, தெரியாம ஹக் பண்ணி மாட்டிக்கிட்டோம். எல்லாம் நமக்கு தேவைதான். இப்ப எப்படி தப்பிக்கிறது? பெர்சி, இவர்கிட்ட இருந்து எப்படியாவது எனக்கு எஸ்கேப் ஆயிடணும். ஏய் பொண்டாடி, இந்த பிளாக் சாரியில நீ எப்படி இருக்க தெரியுமா? நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். விடுங்க மச்சான். ஏய் ப்ளீஸ் டி, இது கனவு தானே. யோ, படுத்தாதையா. இது ஒன்றும் கனவு இல்ல, நிஜம்தான். என்னை விடு. இல்ல இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. இது கனவுதான்ப்பா. என்னது நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, இது நிஜம்தான், கனவுலாம் இல்ல. என்னை விடுங்க. ஆமா, இப்ப எதுக்கு பல்ல காட்டுறீங்க? இல்ல, என் கை உன் மேல படவே இல்ல. நீ தான் என்ன பிடிச்சிருக்க. நீ என்னடானா என்ன விட சொல்ற?
அட ஆமால. இதுல இருந்தே தெரியுது நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். ஏய் எங்க போற, நில்லு. நீ அணைக்கின்ற வேளையில் உயிர் போ திடுக்கின்ற மலரும் நீ வெடிக்கின்ற ஓடினாலும் லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏய் கனவு தானடி, அப்புறம் என்ன? நான் தான் சொல்றேனே, இது கனவுலாம் இல்ல, நிஜமா தான் நிக்கிறேன். சேச்சா நான் நம்ப மாட்டேப்பா. இது வரைக்கும் ஏன் பேசி கனவுல தவிர நிஜத்துல இவ்வளோ பக்கத்துலலாம் வந்ததே இல்லை. ஸோ கன்ஃபார்மா சொல்றேன், இது கனவு தான். என்ன குட்டிமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாமா? யோ, நான் நிஜம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. விடுங்க மச்சான். ஹேய் இது கனவு தான், எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒன்று ஓடினாலும் உயிர் போ சரகாக உணரும் இரு கைகள் தீண்டாத பெண்மையை உன் கண்கள் பந்தாடுதோ மலர் மஞ்சம் சேராத தெரியுமா, யாரோ விடுங்க விடுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ எதையோ எதிர்பார்த்துட்டு நிக்கிறீங்க போல. அப்படிலாம் எதுவும் இல்ல, விடுங்க. ஏய் நிஜத்துல தான் என்ன நெருங்கவே விட மாட்டேங்கிற. இது கனவு தானே, ப்ளீஸ் டி. இந்த மார்போடு வந்தாடு என்னடி உனக்கு ஓகே தானே? ம், ம் ஓகேவா? ம், இது கனவு தானே? ஏண்டி என் மேல எவ்வளோ லவ் இருந்தா இந்த அளவுக்கு துணிஞ்சிருப்ப? இது கனவு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவ்வளோ மோசமானவ இல்லடி. எந்திரிச்சிட்டீங்க? பொண்டாட்டி, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவ இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் உரிமையோட உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன். அப்போ இது கனவு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எனக்கு எப்போவோ தெரியும்.